வாட்டி வதைத்து வரும் கோடை வெயிலுக்கிடையே திடீரென தருமபுரி மாவட்டம் சுற்றுப்பகுதிகளில் இடிமின்னல் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இண்டூர் அருகே உள்ள மூக்கனஹள்ளி சுற்றுப்பகுதிகளில் விவசாயிகள் பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என கவலை தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள். கடன் பெற்று குழந்தைகளை வளர்ப்பதைப் போல ஒரு வருட காலமாய் கடும் வறட்சியிலும் தண்ணீரை விலைக்கு வாங்கி ஊற்றி தங்களது வாழ்வாதாரமாக கருதி காப்பாற்றி வைத்திருந்த வாழை மரங்கள் திடீரென காற்றுடன் பெய்த மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே தோட்டம் முழுவதிலும் இருந்த சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து விட்டதாக தெரிவிக்கின்றனர் மூக்கனஹள்ளி கிராமத்து விவசாயிகள். ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஈடுகட்ட அரசு தங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இழப்பீடு வழங்கினால் மட்டுமே விவசாயத்தை தொடர முடியும். இல்லையென்றால் விவசாயத்தை விட்டுவிட்டு வேறு ஏதாவது கூலி தொழிலுக்கு செல்வதை தவிர வேறு வழியில்லை என கண்ணீருடன் தங்களது வேதனையை தெரிவித்துள்ளனர் விவசாயிகள். தருமபுரியிலிருந்து ரிப்போர்ட்டர் சீனிவாசன். உங்க பேர்ல உங்களை அறிமுகப்படுத்திங்க. மூக்கநெல்லி சேகர், கல்மூக்கநெல்லி சேகருங்க. நான் விவசாயம் நல்லா பிரபலமாக பண்ணுறேங்க. இது மாதிரி பண்ணி ஏதோ ஒரு வளர்ச்சி ஆகலாம் அப்படின்ட்டு ஏதோ எல்லா ஏழை பாளையங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அந்த ஏரியாவில் அப்படின்ட்டு விவசாயத்தை பார்த்துங்க. இது மாதிரி ரொம்ப இழந்து போயிட்டு இருக்கிறேங்க. இதனால் எனக்கு பார்த்தோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்ச ரூபாய் எனக்கு லாஸ் ஆகுங்க. இந்த பார்த்தா ஒரு ஏக்கராவுக்கு 1 லட்ச ரூபா சாதாரணமாக சில தண்ணி கொடுத்து விலை கொடுத்து தண்ணி கொடுத்து ஒரு டேங்க் தண்ணி 700 ரூபா ஆகுதுங்க. விலை கொடுத்து இப்போ 1.5 மாதமாக வாங்கி ஊற்றிட்டு இந்த மரத்தை இன்னும் 1 மாதம் தான் இருக்குது இது பண்ணுறது அறுவடை பண்ணுறதுக்கு. இதை அப்போனாலே பணம் வரும் அப்படின்ட்டு விலை கொடுத்து தண்ணி வாங்கி ஊற்றின்னு இருக்குதுங்க. இது என்ன வாழை எவ்வளோ சாகுபடி பண்ணிக்கிறீங்க? 3 ஏக்கரை வாழை சாகுபடி பண்ணுங்க சார். இது கற்பூர வாழைங்க. நல்ல ரேட்டு, நல்ல மார்க்கெட்டிங். இது போகணிட்டு தான் இது மாதிரி நம்ம தண்ணி கொடுத்து பொட டேஜில் விற்றா போயிருமேனு எடுத்தால் தண்ணி ஒரு டேங்க் தண்ணி 700 ரூபா, ஒரு அன்றைக்கி 3000 ரூபா கொடுத்து தண்ணி விலை கொடுத்து இப்போ 1.5 மாதமாக ஆகிட்டு ஊற்றுறேன் சார். எத்தனை மரம் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 4500 ரூபா 5000 மரம் இருக்குது சார். என்னாச்சு? இது காற்று தான், மழை காற்று ஆலாங்கட்டி பயங்கரமாக நேற்று ஒரு 6 மணிக்கு பக்கம் பயங்கரமான காற்று வந்துடுச்சு சார். காற்று எல்லாமே டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடுச்சுங்க. புளிங்க மாதிரி வளர்த்தங்க. உண்மையிலே சொல்கிறேன், என் குழந்தைங்கள கூட இப்படி பார்க்கல. அவ்வளோ மன உளைச்சல் ஆகுதுங்க சார். ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து எதனா ஒரு இழப்பீடு கொடுத்தா, அதனால் நான் இதை வச்சு மீண்டும் திருப்பி எதனா ஒரு படி ஏறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது எதனா பண்ண முடியலன்னா அவ்வளோதான், நான் விவசாயத்தை விட்டுட்டு வெளியேற வேண்டியது தான். எனக்கு கிளிக்கு போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வருது சார். உங்கள் பேருங்க? மூக்கநெல்லி சேகருங்க சார்.